என்ன பண்றதுனே தெரியல. வலிக்குதே, வயசான காலத்துல இப்படி எல்லாம் வலிக்குதே. அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா உங்களை தான், என்னாச்சுமா இவ்ளோ டல்லா இருக்கீங்க? ஏம்மா இவ்ளோ கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனைமா? அழாத டீ அழாத. என்னாச்சுமா இவ்ளோ டல்லா இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல டீ, உங்க மைனிக்காரி அத்தை இன்னைக்கு சமைச்சிருங்கன்னு சொன்னால. ஆமாம்மா, டெய்லி நம்ம மைனிக்காரி தானே சமைக்காவ, அதான் இன்னைக்கு உங்களை சமைக்க சொன்னாங்க. அதனால என்னம்மா? வேற ஒண்ணும் இல்ல டி, எனக்கு என்னன்னு தெரியல, இந்த பாதம் இருக்குல்ல, பாதம் ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்குடி. அதான் என் கை வச்சே நான் என் பாதத்தை அமுக்கி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஏம்மா ரொம்ப வலிக்குதாம்மா? வலிக்காம டி சொல்றேன், ரொம்ப வலிக்குது, நிக்க கூட முடியலன்னா பாரு. மைனி மைனி, எங்க இந்த மைனி ஆளை காணோம்? என்ன நாத்து, என்ன அந்த பக்கம் தேடிட்டு இருக்க? மைனிகாரி, நான் உங்களை அந்த பக்கம் தேடிட்டு இருந்தேன், இங்கதான் நிக்கீங்களா? ஆமா நாத்து, சொல்லு என்னாச்சு? அம்மா பாத்தீங்களா மைனி எப்படி டல்லா இருக்காங்கன்னு? ஆமா, அம்மாவுக்கு ஏதோ கால் வலிக்குதான். ஓ அப்படியா? ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க மைனி. என்ன திடீர்னு எங்க அத்தைக்கு கால் வலிக்குது? நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தாங்க. ஐயோ அத்தை, என்னாச்சு அத்தை? ஐயோ மருமகளே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. எதுனாலும் பரவாயில்ல அத்தை, சொல்லுங்க அத்தை. சே, நீயே இன்னைக்கு தான் ஆசையா மீன் வாங்கியாந்து அத்தை சமைச்சிருங்கன்னு சொன்னேன். என் கை பக்குவத்துல சமைச்சா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னியே, உனக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆமா அத்தை, நீங்க தான் மீன் குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லி நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கலான்ட்டு வெளியில கிளம்பிட்டேன் அத்தை. நீங்க மதியம் வர்றதுக்குள்ள சமைச்சு வச்சிருங்க அத்தை. அண்ணி, அம்மாக்கு தான் கால் வலிக்குதுன்னு சொல்றாங்களே. பரவாயில்ல டி, அவளே என்கிட்ட ஆசையா மீன் குழம்பு வச்சு தர சொல்றா, அவகிட்ட போய் கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ அத்தை, ஒண்ணும் பரவாயில்லைங்க அத்தை. என்ன மருமகளே சொல்ற? இன்னும் சமைக்க கூட முடியல மருமகளே, கால்லாம் ரொம்ப வலிக்குது. இந்த பாதம் திடீர்னு அதிகமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு மருமகளே. ஐயோ அத்தை, பரவாயில்லைங்க அத்தை, நீங்க எதுவும் சமைக்க வேண்டாம். வரும்போது உங்களுக்கும் சேர்த்து நானே அங்கன கடை பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன் அத்தை. மருமகளே, நீ எதுவும் தப்பா எடுத்துக்கலையே? இல்ல அத்தை, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். அடியே மவளே, உன் மைனிக்காரி வெளியில போயிட்டாளான்னு பாத்துட்டு வா மவளே. ஓ, மைனிக்காரி வெளியில போயாச்சு, கேட்டெல்லாம் பூட்டியாச்சு. எம்மா, மூஞ்சைய இன்னும் இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? அதான் எனக்கு கால் வலிக்குது இல்லட்டி. உன் கால் வலிக்கிற கதையெல்லாம் மைனிகாரி கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லாத. என்னடி சொல்ற? பின்ன மைனிகாரி போன விட்டு கால் வலிக்கு கை வலிக்குன்னு சீனை போடுறியே. அப்பா, ஒரு வழி அந்த வளர்ந்த மாடு வெளியில போயிட்டாளா? போயாச்சு போயாச்சு. டெய்லி சமைக்கிறாளா, அத போல இன்னைக்கு சமைப்பாளா? மீனை வாங்கியாந்து வச்சுட்டு கிளீன் பண்றதுக்கு கறி வலிக்கு போல. அத்தை நீங்க சமைச்சிருங்க, சொத்தை நீங்க சமைச்சிருங்க, கேட்டா உங்க கை பக்குவோம் நைட்டு எந்திரிச்சு கையை நக்குவோன்றாடி. அதான் நான் பார்த்தேன். விட்டா நான் இப்ப 10 கிலோமீட்டர் கூட ஓடுவேன் டி. கால் வலிக்கல கை வலிக்கல, நான் எவ்வளவு பிரிஸ்கா இருக்கேன் தெரியுமா? ஓ அப்படியாம்மா? உங்க மைனிக்காரி இருக்காளே சரியான வடி. நான்லாம் மீன் குழம்பு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், உடனே அவ என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வரமாட்டாடி. ஓ அப்படியாம்மா? பின்ன என்ன பண்ணுவாங்க? சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்ல பக்குவமா மீன் குழம்பு வச்சிருவாட்டி. அப்புறம் என்னம்மா பண்ணுவாங்க? அவ ஐடியா பத்தியே உனக்கு தெரியாது டி. நாளையில இருந்து இன்னும் 10 நாளைக்கு நார்மலா கஞ்சி கூட காய்ச்ச மாட்டாடி. ஐயோ, அப்ப நம்ம எப்படி சாப்பிடுறது? 10 நாள் வேலையை நாம 2 பேரா சேர்ந்து பாக்குறது. என்னை பத்தி அவன் என்ன நினைச்சா? அவ பெரிய வளர்ந்த மாடா இருக்கலான்டி, ஆனா என்னை பத்தி அவளுக்கு தெரியாது. நான் அவளுக்கு மாமியாரு. அவ போட்ட பிளானோட நான் சூப்பரா சேர்த்து போடுவேண்டி. அவ என்ன ஒரு நாள் சமைக்க வைக்கலான்னு பிளான் பண்ணா, நான் அந்த ஒரு நாள் கூட சமைக்காம அவளையே சமைக்க வைக்கலான்னு பிளான் போட்டேன்டி. பரவாயில்லம்மா, நல்ல சாமர்த்தியசாலியா தான் இருக்க. மைனிகாரிட்ட சண்டை போட்டு 10 நாள் சாப்பிடாம இருக்கிறத விட கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு ஏமாத்தி இன்னைக்கு கடையில இருந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டா சாமா டேஸ்டா இருக்குமா? இப்படிதான்டி உன் மாமியாரை ஏமாத்தி ஏதாவது நீ ஒரு மாமியாரே வேலை வாங்கிக்கணும், சரியா? ஓ அப்படியாம்மா? சரி சரி, நான் அப்படியே கத்துக்கிறேன். சண்டை போட்டு காரியத்தை கெடுக்கிறத விட சாமர்த்தியமா பேசி அவங்களே அந்த வேலை செய்ய வைக்கிறதா இப்ப உள்ள ட்ரெண்டுடி. ஏம்மா உண்மையை சொல்லு, இது இந்த காலத்து ட்ரெண்டா? சரி சரி, பழைய காலத்துல இருந்தே இதத்தான் ஃபாலோ பண்றாங்க, போதுமா? சரிம்மா. அடப்பாவீங்களா, ஐயோ போமே 2 பேருக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணலாம் நினைச்சா. ஐயோ மருமகளே, நீ எப்போ வந்த? நீங்க 10 கிலோமீட்டர் இப்ப கூட ஓடுவேன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டேன். அது வந்து நான் பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வரலாம் தான் நினைச்சேன். ஆனா பர்ஸை வீட்டுக்குள்ள வச்சுட்டு போயிட்டோமேன்னு எடுக்க வந்தேன். அம்மா பிள்ளையும் போட்ட மாஸ்டர் பிளானே என் காதுல வந்து சிக்கிருச்சு. நீங்க என்ன நினைச்சீங்க? அடுத்த சண்டை போட்டேன்னா அடுத்த 10 நாள் சமைக்க மாட்டேன்னு தானே நினைச்சீங்க? 10 நாள் இல்லத்த, இப்போ 1 மாசத்துக்கு சமைக்க மாட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணேன்ல, போயிட்டு வரேன். அம்மா பொண்ணு ஒண்ணா உட்காந்து சாப்பிடுங்க, நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். 10 நாள் சமைச்சு சாப்பிடுங்க,
அப்பதான் என்னோட அருமை தெரியும். ஐயோ மைனி 10 நாள் நாங்க சமைச்சு சாப்பிட்டோம்னா மீதி 20 நாள் என்னென்ன பண்றது? நீங்க எப்ப வருவீங்க? 10 நாள் சமைச்சிங்கனாலே நீங்க 2 பேரும் டயர்டா ஆயிருவீங்க. மீதி 20 நாளுக்கு சமைக்க முடியலன்னா பட்னியா கிடங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? அத்தை, நீங்க கால் வலிக்குதுன்னு பொய் சொன்னதையும் நான் கேட்டேன், கால் வலிக்கலன்னு உங்க பொண்ணுகிட்ட உண்மை சொன்னதையும் கேட்டேன். இந்த 2 விஷயம் தானே நினைச்சீங்க. இது ஒரு விஷயத்தையும் சேர்த்து கேட்டேன். அப்படி என்ன மருமவளை கேட்ட? நீதான் என் தங்கமான மருமவளாச்சே. அத்தையெல்லாம் தப்பா நினைக்காதம்மா. இப்படி இப்படி சாமர்த்தியமா பேசி அப்படி எப்படி வேலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்க மகளுக்கு சொல்லி கொடுத்தீங்களே, அதையும் கேட்டேன். பாத்தியாட்டி, என் மருமவ எல்லாத்தையும் கேட்டாலும் என்கிட்ட சண்டையே போட மாட்டேங்கிற பாத்தியா? பாத்தியா நாத்து, அவ்வளவு உண்மை தெரிஞ்ச விட்டு உங்க அம்மா என்னமா நடிக்கிறாங்க பாத்தியா? அம்மா உன் டங்கு வர வந்து 5 நிமிஷம் ஆச்சுமா. அடே சும்மா இருட்டி. மாமியார் மருமகளுக்குள்ள 1000 இருக்கும். நாங்க இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு கூடிப்போம். நீ பேசாம உன் மாமியார் வீட்டுக்கு போடி. ஐயா மருமவளே, நீ இல்லன்னா என் பையன் எப்படி சாப்பிடுவான்? அத்தை, பிறந்ததுல இருந்து என் பையனுக்கு பால் ஊட்டினேன், சீராட்டினேன், தாளாட்டினேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பால் ஊட்டையும் வேண்டாம், சீராட்டையும் வேண்டாம், உங்க பையனை தாளாட்டையும் வேண்டாம். சோறு மட்டும் பொங்கி போட்டீங்கன்னா போதும். சாப்பிட்டுட்டு பூனைக்குட்டி மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு பூனைக்குட்டி மாதிரி வீட்டுக்கு வந்துருவாரு. பாய். நான் போய் எங்க அம்மா வீட்டுல கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு வரேன். கொஞ்ச நாள் சாப்பிட்டு வரேன். எல்லாம் நீ போட்ட ஐடியாவால வந்துச்சுடி. வாங்கிட்டு ஐடியா கேட்ட மாதிரி என்ன சொல்லணும்? அழகான மீன் குழம்பு அம்மியில் அரைச்சு வச்சு கொடுத்துருப்பேன் என் மருமகளுக்கு. ஒன்ன மாதிரி பட்டவ வீட்டுக்குள்ள இருக்க போய் தாண்டி மருமகளுக்கும் மாமியாருக்கு சண்டையே வருது. ஐயா அம்மா, நான் எங்க ஐடியா போட்டு கொடுத்தேன்? நீ தானே இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண சொன்ன. உன் ஐடியா தானம்மா இது? நீ கூறுகட்டவள, சும்மா உங்க மைனிகாரி நிக்கான்னு மாத்தி மாத்தி பேசாத. ஏத்தே, இது உங்க பொண்ணோட ஐடியாவும் இல்ல, உங்களோட ஐடியாவும் இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட ஐடியான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் உங்க பருப்பு என்கிட்ட வேகாதுன்னு தெரிஞ்ச விட்டும் ஏத்த குக்கர்ல வச்சு வேக வைக்க பாக்குறீங்க. மருமகளே, ஒரு நிமிஷம் பொறு. அம்மா வீட்டுக்கு போக அத்தை சொல்றத கேளு. அத்தை சொல்ல தட்டாதேன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. எப்பத்த சொன்னாங்க? பாட்டி சொல்ல தட்டாதன்னா பாடம் கூட இருக்கு. அத்தை சொல்ல தட்டாதன்னு எந்த நாயுமே சொல்லலையே. மருமகளே, மத்த நீ சொன்னா சொல்றாங்க, சொல்லட்டா போறாங்க. இப்ப உன் அத்தை சொல்றேன், இனிமேல் நீ அத்தை சொல்ல தட்டாத. சரித, நீங்க சொல்றது வாஸ்தவமே இருக்கட்டும். நான் என் மாமியார் வீட்லயே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா அப்பாவுன்னு எனக்கு ஆசை இருக்காதா? இப்ப பாத்தீங்கன்னா உங்க பொண்ணு நம்ம வீட்டுல தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் இங்க இருக்கலாம்ல. அப்போ என் பொண்ணு அவ புருஷ வீட்டுக்கு போயிட்டா, நீ உன் புருஷ வீட்டுல இருப்ப, அதானே? பரவாயில்லையத்த, கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்க புத்தி தான். நான் என்ன சொல்ல வரேன்னு சும்மா கற்பூர மாதிரி பத்திக்கிட்டீங்க. அட பாவீங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம சோத்துல மண்ணலி போட்டுருவாங்க போல. அடியே நாமத்த மாவளே, அந்த பக்கமா திரும்பி யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? வேற யாருகிட்ட? என்ன படைச்ச ஆண்டவங்க கிட்டதான். இங்க பாரு, உன் ஐடியாவாலதான் இப்ப மைனிக்காரி கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு 1 மாசம் போய் இருக்க போறேன்றா. 1 மாசம்லாம் என்னையால சமைக்க முடியாது என் மகனுக்கு எனக்கு சேர்த்து. அதனால நீ என்ன பண்றன்னா, பேசாம நீ உன் மாமியார் வீட்டுக்கு போயிரு. நீ ஆச்சு உன் மாமியார் ஆச்சு. நீ உன் மாமியார்ட்ட நாசுக்கா பேசுவியோ இல்ல அவங்க சொன்னதை கேட்டு வேலை பார்ப்பியோ, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. என்னால சமைக்க முடியாது, காரணம் நீதான். உன் ஐடியாவாலதான். நீ என்ன பண்றன்னா, நீ உன் மாமியார் வீட்டுக்கு போயிரு. ஏன் மருமகளும் அவ மாமியார் வீட்டுல இருப்பா, அப்படித்தானே? அம்மா நீ தானே நான் மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்லுவேன். நாத்து, அது வேற வாய், இது வேற வாய். சரிடி, மருமக கிளம்பும் நேட்டி நீ உன் மாமியார் வீட்டுல மருமகளா போய் இருந்தனா எனக்கு நல்லது, உனக்கு நல்லது. சிம்பிளா சொல்ல போனேன்னா, திங்கிற சொத்துல மண்ணள்ளி போட்டுறாதட்டி, சீக்கிரம் இடத்த காலி பண்ணடி. அட பாவிங்களா, இவங்க 2 பேரும் மாமியார் மருமகளுக்கு சண்டை மூட்டி விட்டு நாம குளிர்காயலான்னு பார்த்தா இங்க என்ன நடக்குன்னா, எங்க அம்மா மருமக கூட சேர்ந்துக்கிட்டு என்னையே வீட்டை விட்டு துரத்துறாங்களே. சச்சா, என்னதான் பெத்த பொண்ணா இருந்தாலும் இந்த அம்மாங்கெல்லாம் சுத்தி வளைச்சு போனா மருமகிட்டே போய் ஒட்டிக்கிறாங்க. இவங்களால நான் தான் இப்ப மாமியார் வீட்டை போய் இருக்க வேண்டியது. பேசாம நான் என் மாமியார் கூடயே ஃப்ரெண்ட் ஆயிரலாம்.